ஒரு ஊரில் செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவரிடம் ஏகப்பட்ட செல்வம் இருந்தது. ஆனால் என்ன பயன்? அதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியை வாங்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டார். யாரிடமாவது மகிழ்ச்சி நிறைய இருந்தால் அதை விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம் என்பது பற்றி தனது நண்பர்கள், உறவினர்கள், கிராமத்து மக்கள் என எல்லோரிடமும் விசாரித்தார். ஆனால் யாரிடமும் செல்வந்தருக்கு விற்பனை செய்யும் அளவுக்கு மகிழ்ச்சி இல்லை. இதனால் செல்வந்தர் மிகவும் மனம் சோர்ந்து போனார். அப்போது ஒரு பரதேசி அவரை தேடி வந்தான். அருகில் இருந்தவர்களிடம், யார் இவன்? ஏன் நம்மை தேடி வந்திருக்கிறான் என விசாரித்தார் செல்வந்தர். ஐயா, இவன் நம் ஊர் எல்லையில் இடிந்து கிடக்கும் வீட்டின் திண்ணையில் வசிக்கும் பரதேசி ஆவான். பிச்சை எடுத்து உண்டு பிழைத்து வருகிறான் என்றனர். அப்படியா என்ற செல்வந்தர் அவனை அருகில் அழைத்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன், ஐயா, நீங்கள் மகிழ்ச்சியை வாங்க எடுத்து வரும் முயற்சிகளை அறிவேன். என்னிடம் மகிழ்ச்சி நிறைய உள்ளது, வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்டான். அவன் சொன்னதை கேட்டு அங்கிருந்த எல்லோரும் சிரித்தனர். செல்வந்தரும் சிரிப்பை அடக்க முடியாமல் கஷ்டப்பட்டார். சிரிப்பு அடங்கியதும் அவன் மீண்டும் பேசினான். ஐயா, நீங்கள் கேலியாய் சிரித்தாலும் நான் சொல்வது உண்மைதான். உங்களுக்கு என்னால் மகிழ்ச்சியை வழங்க முடியும் என்றான். அவனது உறுதியான பேச்சை கேட்ட செல்வந்தர், சரி கொடு, வாங்கிக் கொள்கிறேன் என்றார். அதற்கு அவன், என்னிடம் உள்ள மகிழ்ச்சியை வாங்கும் அளவுக்கு உங்களிடம் செல்வம் இருக்கிறதா? அதை நான் பார்க்க வேண்டும் என்றான். சரி வா என்று அவனை தனது பொக்கிஷ அறைக்கு அழைத்துச் சென்றார் செல்வந்தர். அங்கு சென்றதும், இது தங்க மூட்டை, இது வெள்ளி மூட்டை, இது நவரத்தினங்கள் அடங்கிய மூட்டை என்று ஒவ்வொன்றாய் காட்டி வந்தார். இதையெல்லாம் பார்த்த பிச்சைக்காரன் திரும்பி கதவு பக்கம் பார்த்தான். அது திறந்துதான் இருந்தது. சட்டென ஒரு பெரிய தங்க மூட்டையை தூக்கி கொண்டு ஓட்டம் பிடித்தான். யாரும் எதிர்பாராத இந்த செயலால் அனைவரும் அதிர்ந்தனர். பிடி பிடி என செல்வந்தன் அவன் பின்னால் ஓடத் தொடங்கினார். அவரது வேலையாட்களும் தொடர்ந்து ஓடினர். ஆனால் அவன் சிட்டாய் பறந்தான். நான் சேர்த்த செல்வங்கள் எல்லாம் போச்சே என்று கதறியபடி செல்வந்தர் அவனை துரத்தி கொண்டு ஓடினார். அந்த பரதேசிக்கு அந்த ஊரில் எல்லா தெருக்களும் சந்து பொந்துகளும் அத்துப்படி என்பதால் அவன் அனாயாசமாக புகுந்து வளைந்து நெளிந்து யார் கைக்கும் பிடிபடாமல் ஓடிக்கொண்டிருந்தான். எல்லோரும் ஓடி களைத்த பொழுதில் அவன் மீண்டும் செல்வந்தர் வீட்டு வாசலில் வந்து நின்றான். ஓடி ஓடி களைத்து போயிருந்த அவரின் கைகளில் அந்த மூட்டையை கொடுத்தான். அந்த மூட்டையை பெற்ற பிறகு, அப்பாடா, என் செல்வம் மீண்டும் கிடைத்து விட்டது என்று மகிழ்ச்சி பொங்க நிம்மதி பெருமூச்சு விட்டார் செல்வந்தர். அப்போது அவர் முகத்தில் மலர்ந்த மகிழ்ச்சியை கண்டு அங்கு கூடியிருந்த எல்லோரும் மகிழ்ந்தனர். பிச்சைக்காரன் பேசினான். ஐயா, இப்போது எவ்வாறு உணர்கிறீர்கள் என்று கேட்டான். இப்போது நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன் என்று கூறினார் அந்த செல்வந்தர். ஐயா, இப்போது உங்களுக்கு தேவையான மகிழ்ச்சியை நான் அளித்து விட்டேன். அதற்காக நீங்கள் எனக்கு எதுவும் தர வேண்டாம். இந்த மூட்டை இவ்வளவு நாள் உங்களிடம்தான் இருந்தது. ஆனால் அதனால் உங்களுக்கு தேவையான மகிழ்ச்சியை தர முடியவில்லை. அது உங்களிடமிருந்து பிரிந்து சென்று மீண்டும் திரும்பிய போதுதான் தர முடிந்தது. வீட்டில் பூட்டி வைக்கும் செல்வம் மகிழ்ச்சியை தராது. அது வெளியில் சென்று லாபத்துடன் திரும்பி வர வேண்டும், அல்லது நல்ல காரியங்களுக்கு பயன்பட்டு புண்ணியமாக திரும்ப வேண்டும். அப்போதுதான் அது மகிழ்ச்சி அளிக்க முடியும் என்று கூறிவிட்டு தன் இருப்பிடம் நோக்கி நடந்தான் அந்த பிச்சைக்காரன். சேர்த்து வைக்கும் செல்வம் ஒருபோதும் மகிழ்ச்சி தராது. அது செலவிடப்படும் முறையில்தான் மகிழ்ச்சியே இருக்கிறது.